you can send me personally. It is better if you put that in the group, so that I will correct the answers and I will let you know. நாங்க ஏற்கனவே சொன்னது போல நாங்க இந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணாம இந்த ஆடியோ சிக்கிறோண்டியதால நீங்க என்ன செய்யுங்கடா, அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதி இருந்தா அதை போட்டோ பிடிச்சி குரூப்ல போடுங்க, அல்லது பர்சனல் அனுப்புங்க, அல்லது டவுட்ஸ் கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. அப்ப எங்களுக்கு அதை குரூப்ல கிளியர் பண்ணி போனா லேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எங்களுக்கு டைம் கன்சியூமிங் குறைச்சல், குரூப்ல நாங்க அதை கிளியர் பண்ணுவோம். எனவே கொஞ்சம் நேரம் தான் இருந்ததால நான் சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று, ஒரு கம்ப்ரிஹென்ஷன் சம்பந்தமான சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நாங்க செய்வோம். இப்ப we'll do a small activity. The thing is, you can send me the answer by typing, டைப் பண்ணி அனுப்பலாம், அல்லது you can mark the answer by your own. நீங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணி வைக்கலாம். இது ஒன் வேர்ட் ஆன்சர் விச் சிம்பிளான ஆன்சர். எனவே நாங்க அந்த கம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸை வந்து நாங்க நீங்க செஞ்சு அனுப்புங்க, நாங்க குரூப்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே, we go to the activities now. Simple questions. Read this one. All the pupils were watching the new teacher intently. Intently means what? I have given three options. What is the correct meaning of the word intently? So you should get the meaning using the background of the sentence. நீங்க அந்த மீனிங் எப்படி எடுக்கணும்டா intently வந்து இந்த சென்டென்ஸ் அந்த பேக்ரவுண்ட் விளங்கணும். அதாவது புதிய டீச்சர் ஒன்று வராங்க, அந்த புதிய டீச்சரை பிள்ளைகள் எப்படி பார்த்து கொண்டிருந்தாங்க என்பதை விளங்கப்படுத்தின இது ஒன்று. பை சான்ஸ், பை சான்ஸ்னா ஒரு சான்ஸ், பை சான்ஸ்னா இந்த தவறுதலாகவோ, பை மிஸ்டேக் மாதிரி தவறுதலாகவோ சும்மா திடீரென பார்த்துப்பட்டது இன்டென்ட்லி. ஒரு புதிய டீச்சர் ஒன்று அப்படி பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது இன்டென்ட்லின்னு அட்டென்டிவ்லி, அட்டென்டிவ்லி மிச்சம் கவனமாக அப்படின்னு. Third one, silently, அமைதியா. Okay, as you will answer, the answer is attentively. Intently attentively. மிச்சம் கவனமாக புதிய டீச்சர் ஒன்று வாரத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்ப intently meaning attentively, by chance ஓ silently அல்ல. Okay, no, the answer is attentively, silently அல்ல, intently attentively மிச்சம் கவனமாக கவனத்தை குவிச்சு யாரா இந்த புதிய டீச்சர்னு சொல்லிட்டு மாதிரி பார்த்து கொண்டிருந்தான். ஓகே, we'll go to the next one. John no longer works here. What is the meaning of this statement? John no longer works here. John didn't work here. John இங்க வேலை செய்யவில்லை. John doesn't work now. John இப்ப இங்க வேலை செய்வதில்லை. John is working here for a long time. John வந்து இங்க வந்து மிச்சம் காலமா ஒர்க் பண்றாரு. ஓகே, வாட் இஸ் ஆன்சர்? ஒன் ஹேஸ் சென்ட் த ஆன்சர். அப்ப ஜான் நோ லாங்கர் என்ன கருத்து? உங்களுக்கு அந்த மீனிங் தெரிந்திருந்தா நோ லாங்கர்னு சொன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா இருக்கு. ஓகேயா? ட்ரை டு ஆன்சர். Yes, as many of you are told, the answer is B. John doesn't work now. No longer சொன்னா work பண்ணி கொண்டிருந்தாரு, but he doesn't work now. For example, I no longer play cricket. நான் இதுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாடுறது இல்லை. That means that you have played cricket. நீங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாள், ஆனா இதுக்கு பிறகு நீங்க வந்து அதை செய்ய போறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், I no longer waste my time. I should study for my exam. நான் இதுக்கு பிறகு வந்து இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். I no longer waste my study time. நான் இவ்வளவு காலம் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு பிறகு வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்ப அது என்னன்னா, ஜான் டசன்ட் ஒர்க் நவ், ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாரு, ஆனா இதுக்கு இப்ப வந்தவர் ஒர்க் பண்றாரு இல்ல. ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன். The poor old lady realized that her 100 rupee wouldn't be enough to buy food for her children. Realized means, what is the meaning of realize? Guessed, guessed ஊகிக்கிற, understood விளங்கி கொண்டார், doubted சந்தேகப்பட்டார். Right, good. Any others? Any other answers? B, sir.
Right, okay. B. Understood. Realize means understood. The next question is, how much the poor old lady had? Okay, the answer for the first one, the meaning of the word realized is understood. That is okay. Next one, how much the poor old lady had? 100 rupees. Please 100 don't. rupees. Yes, 100 rupees. Yes. Please don't scribble on the presentation. On the presentation, Kiravanam, Kirkavanam. Okay. Which is clear. The old lady realized that her 100 rupee, என்பது எங்களுக்கு அதை காட்டுது. இப்படித்தான் அந்த comprehension, they will take questions comprehension. So if you understand the statement well, you will easily answer the question. Okay, thank you. We'll go to the next one. Ibidim, sometimes you can get some question. Had Suren helped Mala, he would have passed the examination. He alla sheen varme. Okay, நாங்க மாலா ஒரு இதா எடுப்போமே, மேலா எடுப்போம். Had Suren helped Mala, he would have passed the examination. இந்த ஸ்டேட்மெண்ட் எதை விளங்கப்படுது கீழே? A. Suren helped Mala so that he could pass the examination. சுரேன் வந்து மாலாக்கு ஹெல்ப் பண்ணினாரு, எனவே மாலா எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணாரு. ரெண்டாவது, சுரேன் ஹெல்ப் மாலா பட் he could not pass the examination. மாலாக்கு வந்து சுரேன் ஹெல்ப் பண்ணார், ஆனா எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல அவருக்கு. சுரேன் didn't help மாலா so that he could not pass the examination. சுரேன் மாலாக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்லை, அவர் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவும் இல்லை. Okay, I got one answer. Yes, the answers are correct. Any others? What's the answer for? Because இது கம்ப்ரிஹென்ஷனோட சம்பந்தப்பட்ட நீங்க அந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு தூரம் விளங்குறன்னு சொல்றது. Try to others also try to answer. C. Right, the answer is C. Okay, everyone has answered, I think. So first thing is you should comprehend the statement or the question. இப்படி சில இதுகள் உங்களுக்கு வரலாம். Okay, next one. Penguins are one of the world's most interesting birds. They waddle when they walk. Okay, what is special about penguins? World's most What is special about? interesting birds. No, that is where அது மட்டும் இல்ல. What is special about penguins? The answer is that penguins walk. Penguins நடக்கிறது. They waddle when yes. They Okay, I think okay, see this one. Whenever Gayatri goes to England, yes, when walking they waddle. Okay, thank you. We'll go to this question. Whenever Gayatri goes to England, she makes it a point to watch Shakespeare's play. Whenever and the soul al mukyam, the word வந்து முக்கியம். Okay, now go to the answers. Which is the correct answer? Right, I have got an answer. Others? Gayatri goes to England to watch Shakespeare's play. Gayatri இங்கிலாந்துக்கு போறதே வந்து ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸை பார்க்கறது, ஷேக்ஸ்பியர் அந்த நாடகங்களை பார்க்கறதுக்கு ஒன்றாவது. ரெண்டாவது, காயத்ரி ஷுவர் டு வாட்ச் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே வென் ஷி கோஸ் டு இங்கிலாந்து. ஓகே, காயத்ரி இங்கிலாந்து போனன்னு சொன்னா கட்டாயமாக வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் பிளே ஒன்று பார்ப்பா. இங்கிலாந்து இஸ் பாப்புலர் ஃபார் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே, ஸோ காயத்ரி கோஸ் தேர் டு வாட்ச் இட். England வந்து okay, I am getting the answers correctly. Yes, the answer is B. Right. So it is, I think, when you practice more, when you do some questions, when you comprehend the statements very clearly, you will be able to answer it very correct manner. Okay, okay. Thank you. The answers are, everyone's answer is correct. The answer is B. Gayatri England போற வந்து ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே பார்க்கிறதுக்கு இல்ல,
ஆனா இங்கிலாந்து போனா கட்டாயமாக பாப்பா. Sure to watch. அதான் அந்த மீன். Next one, okay. I think the final one, the sick man who went to see the doctor was disappointed to find the doctor was away. Please mute the mic. We'll go to this question. The sick man who went to see the doctor was disappointed to find the doctor was away. What's the meaning of the statement? The doctor was there, so he got disappointed. Doctor irundaru, எனவே இவர் disappoint ஆயினாரு. Doctor was not there, so he got disappointed. Doctor இல்ல, எனவே disappoint ஆயினாரு. The sick man didn't go to see the doctor. Sick man வந்து டாக்டர் பார்க்க போகவே இல்ல. Okay. Sir. Right. I B. think The answer is B. Yes, the answer is B, because see, the sick man who went to see the doctor was disappointed to find the doctor was away, because a sick man, they have given sick man or sick man, நோயாளி ஒருத்தர் டாக்டர் போய் பார்த்துட்டு எப்ப டிசப்பாயிண்ட் ஆகுவார், டாக்டர் இல்லன்னு சொன்னா. when the doctor was away ன்னு சொன்னா இல்ல. எனவே the answer is second. The next one, the meaning of the word disappointed: happy, pleased, sad. What is the meaning of the word disappointed? Sad. Yeah, yes, okay. C. The answer is C. Right. I think so. I took some sample simple questions related to comprehension. We'll discuss the questions I gave you in the previous class in our group. The group la naanga oda and comprehension idhulukana kelvigal naanga discuss பண்ணுவோம். நீங்க ஆன்சர்ஸ் அதில் எழுதி போடுங்க. அதே நேரம் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கட்டாயமாக கேளுங்க. அப்ப எங்களுக்கு குரூப்ல கிளியர் பண்ண போறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு டைமும் கன்சியூம் இல்ல. கட்டாயம் நான் திரும்பி லாஸ்டா ஒரு ஃபைனலா என்னடா, how to improve your comprehension skills, நான் திரும்ப உங்களுக்கு அதை ரிப்பீட் பண்றேன். ஏனென்றா கம்ப்ரிஹென்ஷன் சொல்றது அந்த மாதிரி முக்கியம், மிகவும் முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் யோர் பேப்பர் as well as in your life, because when you read something you should be able to understand. When you understand something you should be able to explain it to others. உங்களுக்கு கட்டாயமா நீங்க ஒரு விஷயத்தை வாசிக்கிறேன்னா அது விளங்க முடியுமா இருக்கணும். விளங்குறன்னு சொன்னா நீங்க என்னண்டா கட்டாயமாக வந்து அதை விளங்கி ஆக்களுக்கு விளங்கப்படுத்தி ஏழுமாக்கணும். அப்ப அப்படி எல்லாம் மீக்குது. அப்ப கட்டாயமா நீங்க கம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸை கட்டாயம் வளர்த்துக் கொள்ளணும். அதுக்கு பேசிக் என்ன, கட்டாயம் நீங்க யூ ஷுட் ரீட். நீங்க இங்கிலீஷ் புக்ஸ், நான் தமிழோ சிங்களமோ அரபிக் பத்தி பேசுறேன், நான் இங்கிலீஷை பத்தி பேசுறீங்கன்னா நீங்க கட்டாயம் இங்கிலீஷ் ரீட் பண்ணணும். ஸ்டோரி புக்ஸ் வைக்கலாம், பேப்பர் கட்டிங்ஸ் வைக்கலாம். நாங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் பேசினோம் அதை. இன்னொரு முறையும் அந்த அது இம்பார்ட்டன்ஸுக்காக நான் உங்களுக்கு இன்னொரு முறை திருப்பி சொல்றேன், கட்டாயம் ரீட் பண்ணும். ஒரு 50 minutes நீங்க எவ்ரிடே டெய்லி ரீட் பண்ணாலும் தட் இஸ் மோர் தென் இனஃப். பட் திங் இஸ் யூ ஷுட் ரீட் டெய்லி. ரீட் பண்ணி போறதுக்குள்ளதான் உங்களோட வொக்கபுலரி, புதிய சொற்கள் வரும், புதிய ஃப்ரேசஸ் வரும், புதிய யூசேஜல் வரும். அப்போ உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிற வழங்கும். எனவே keep a dictionary with you all. So if you don't know the meaning of some words, refer to the dictionary. If you get some new words or new phrases, take a notebook and write down the new words, new phrases. Try to memorize it, try to use it in your life. புதிய சொற்களை வந்தா நீங்க டிக்ஷனரி ரெஃபர் பண்ணி பாருங்க. அது உங்களோட புதிய சொற்கள் உங்களோட கொப்பிகள் எழுதிக்கோங்க. அந்த சொற்கள் நீங்க உங்களோட எஸ்ஏ ரைட்டிங்ல, உங்களோட ஸ்பீக்கிங்ல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று நீங்க அதை யூஸ் பண்ண பாருங்க. ட்ரை டு யூஸ் இட் இன் யோர் டெய்லி லைஃப், இன் யோர் எஸ்ஏ ரைட்டிங், வைல் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு அதர்ஸ். அப்படி அல்லது உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்டோட அல்லது உங்களோட ஃப்ரெண்டோட இங்கிலீஷோட நீங்க ஸ்பீக் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணுங்க. தனியா ஒரு டைம் நீங்க ஸ்பீக்கிங்காக 10 minutes 5 minutes ஒரு ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி. அப்படி நீங்க தான் உங்களோட இம்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ராக்டிஸை எடுக்கணும். நாங்க கைடு இதுக்கெல்லாம் தருவோம். அடுத்து ப்ராக்டிஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ வாண்ட் டு improve any language, you should always practice. And the next one, okay, அடுத்து நீங்க வந்து கட்டாயமாக பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து வந்து நாங்க நெக்ஸ்ட் கிளாஸஸ் சம்பந்தமா நாங்க பேசிட்டு முடிப்போம். நான் நினைக்கிறேன் அப்ப இப்ப கம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரையில வந்து there are many questions in your paper. As I told, in your past papers
in part 1 7th question, part 1 7வது question, part 2 15th question வந்து comprehension. So take 10 years or 5 years past papers and try to do every comprehension question எல்லாத்தையும் செய்ய பாருங்க. நீங்க அப்படி எல்லாம் செஞ்சு சொன்னா நல்ல ஒரு பிராக்டிஸ் ஒன்று உங்களுக்கு வரும். அதே மாடல் பேப்பர்ஸ் அதுகளையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் வந்து உங்களை வந்து perfect ஆக்கும். So you should practice well. So I think the time is going. We'll go to the Monday and Wednesday. Okay, we'll go to the final part. Next class. Okay, the next class will be on next classes வந்து நாங்க இப்படித்தான். I just put a plan. On Mondays and Wednesdays, we'll be studying theory and activities based on the paper. The Monday and Wednesday என்னடா நாங்க வந்து English O-level paper grade 10 11 syllabus இருக்குது. syllabus பேஸ் பண்ணி நாங்க ஆக்டிவிட்டி செய்யறது, சிலபஸ்ல உள்ள அந்த தியரிகளை படிக்கிறது, அதோட பேப்பர்ஸையும் டிஸ்கஸ் பண்றது தான் Mondays and Wednesdays. For example, letter writing is there, informal letter, formal letter. Note writing is there, notice writing is there, small paragraph writing, அதோட பார் சார்ட் பை சார்ட் எக்ஸ்பிளைன் பண்றது, இதுகெல்லாம் உங்களோட பேப்பரோட சம்பந்தப்பட்ட பகுதி. இதுகளை நாங்க தியரி அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் பேப்பர், உங்களோட பேப்பர் செய்யறதோட தியரியும் படிச்சு இப்படி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போவோம் Mondays and Wednesdays. Saturdays வந்து பேசிக் இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷ் கிராமரை வந்து நாங்க மிச்சம் சிம்பிளிஃபை பண்ணி மிச்சம் இலகுபடுத்தி, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பேசிக்கா இருக்கின்ற கிராமர் செக்ஷன், அதுக்கப்புறம் அந்த கிராமர்ல வந்து வரும் நிறைய பகுதிகள் வர டென்சஸ் வரும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அப்படி நிறைய பகுதிகளுக்கு நாங்க பேசிக்கான உங்களோட பேப்பருக்கும் உங்களோட லைஃபுக்கும் தேவையான சில பேசிக்கான பகுதிகளை நாங்க கவர் பண்ணிப்போம். அது இந்த பேசிக் பகுதி உங்களோட பேப்பருக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல் ஆயிருக்கு. உங்களோட ரைட்டிங்கை டெவலப் பண்றதுக்கு, உங்களோட ஸ்போக்கனை டெவலப் பண்றதுக்கு இந்த பகுதிகள் ஹெல்ப்ஃபுல் ஆயிருக்கு. எனவே சாட்டர்டே நாங்க இங்கிலீஷ் கிராமர் சார்ந்த கிராமர், நீங்க நினைக்கிற மாதிரி போரிங் இல்லை, கஷ்டம் இல்லை, நாங்க சிம்பிளிஃபை பண்ணி மிச்சம் ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டா நாங்க அதை செஞ்சுட்டு போகத்தான் பிளான் பண்ணிக்குது. எனவே வந்து இதான் எங்களோட பிளான். இது தொடர்பாகவும் உங்களோட இதுகளையும் தான் உங்களுக்கு கட்டாயம் குரூப்ல அல்லது அட்மினோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். பிரைட் ஆன்லைன் ஸ்டடி சென்டரின் டிசம்பர் மாதத்திற்கான பதிவுகள் ஆரம்பம். நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலைகளில் தொடர்ந்தும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் கடந்த 2020 10ஆம் மாதம் 18ஆம் தேதி உருவாக்கப்பட்ட பிரைட் ஆன்லைன் ஸ்டடி சென்டர் தரம் 10 மற்றும் தரம் 11 மாணவர்களுக்கான கற்பித்தலில் முன்னோக்கி செல்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. கடந்த மாதம் நாம் நடத்திய வகுப்புகளை எமது யூடியூப் பக்கத்தில் சென்று அவதானித்து பயன்பெறலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். பிரைட் ஆன்லைன் ஸ்டடி சென்டர் தமிழ், கணிதம், ஆங்கிலம், வரலாறு, விஞ்ஞானம், இஸ்லாம் ஆகிய பாடங்களுக்கான வகுப்புகளை அனுபவமுள்ள திறன்மிகு ஆசிரியர்களின் வழிகாட்டலின் கீழ் நவீன கற்பித்தல் தொழில்நுட்பத்தின் ஊடாக நடாத்தி வருகின்றது. நீங்களும் பிரைட் ஆன்லைன் ஸ்டடி சென்டருடன் இணைந்து உங்கள் கல்வியை செம்மைப்படுத்த செய்ய வேண்டியது, ஒரு பாடத்திற்கு மாதம் வெறுமனே 300 ரூபாய் விகிதம். பின்வரும் கணக்கிலக்கமான AKM முஸ்தாக் 76517298 BOC நுரைச்சோலை பிரான்ச் அல்லது AKM முஸ்தாக் 01104320970000
1. அமானா பேங்க் புத்தளம் பிரான்ச் என்ற வங்கிக் கணக்கில் வைப்பு செய்து அல்லது 076520348 என்ற இலக்கத்திற்கு ஈஸி கேஷ் செய்து உங்கள் பற்றுச் சீட்டை 075840554 என்ற வாட்ஸ்ஆப் இலக்கத்திற்கு அனுப்புவதுடன் உங்கள் பெயர், தரம், கலந்து கொள்ளும் பாடங்கள் ஆகியவற்றையும் அனுப்பி வையுங்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையான மாணவர்கள் மாத்திரமே இணைக்கப்படுவதால் பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். இது பிரைட் ஆன்லைன் ஸ்டடி சென்டர்.